எல்லாரும் தூக்கி சொல்லுவோமா? இது தேவனுடைய வார்த்தை, இதை கேட்டு நடப்பேன், அதனால என் ஆத்துமாவும் வாழ்வும் செழித்து சுகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புறேன். உங்களை எத்தனை பேருக்கு உங்களுடைய தாத்தா பேர் தெரியும்? தாத்தா பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. சிலர்லாம் வெக்கப்பட்டு இந்த கை தூக்கலையா இல்ல தெரியாம கை தூக்கலையான்னு தெரியல. எத்தனை பேருக்கு தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியும்? தாத்தாவுடைய தாத்தா எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நாம இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுக்கு அப்பா பேரே எனக்கு தெரியாது. யாரு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. அதுல போட்டுருக்குது இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமுறை போட்டுருக்குதா? நாம எத்தனை நேரம் அதை படிப்போம், படிச்சுட்டு என்ன இவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார் போட்டுருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு நினைப்போம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய 4வது தலைமுறை யாரு நமக்கு தெரியல. ஆனா கர்த்தராகிய தேவன் 1000 தலைமுறைக்கு அவர் நன்மை செய்கிறவராக, அவர் 1000 தலைமுறைகளை பார்க்கிறவராக. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு 4 தலைமுறையே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு? 1000 தலைமுறைகளை அவர் பார்க்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இங்க இருக்கணும்னா எங்க அப்பா அம்மா இருந்திருக்கணும், அவங்க 2 பேரும் இருந்திருக்கணும்னா எத்தனை பேர் இருந்திருக்கணும்? அவங்களுக்கு 2 அப்பா அம்மா இருந்திருக்கணும். புரியுதுங்களா? இப்படி 1000 தலைமுறைகளுக்கு உங்களை எடுத்துட்டு போறாரா. நாம நிறைய நேரத்துல நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் சின்ன பிள்ளைங்களை இறந்து போயிடுறாங்க. சரிங்களா? இல்ல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாம இறந்து போயிடுறாங்க, இல்ல டைவர்ஸ்ல போயிருது. அப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை தலைமுறையாக கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். இன்னைக்கு சிஸ்டர் பாடும்பொழுது சொன்னாங்க, நாம் நம்முடைய தேவனுடைய நம்முடைய தாயினுடைய கற்பத்திலேயே நம்மை குறித்து வைத்திருக்கிறார். அப்போ எப்படி உங்களை பார்த்திருக்கிறார் பாருங்க. அப்ப இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ தலைமுறையாக உங்களை தேவன் பார்க்கிறார். அப்போ நாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கின்றார். சொல்லுங்க பாப்பா. அவருடைய சாயலாக படைத்திருந்தால் நாமும் அப்படி நினைக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக நாம் நினைக்க வேண்டும். அப்போ நாம அப்படி தலைமுறை தலைமுறையாக பார்க்கின்றோமா? அதை குறித்தான் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவில் இருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். யோசுவா புத்தகத்தில் இருந்து சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். இந்த தலைமுறைக்காக நாம் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது நம்ம யோசிக்கணும், இல்ல அதுக்கு அடுத்த தலைமுறை நம்மளால 1000 தலைமுறை யோசித்து பார்க்க முடியாமல் இருக்கலாம். பாஸ்கலா இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றார். ஏன்? அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாருங்க எத்தனை தலைமுறை பார்க்கறாங்க. அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சிஸ்டர் சொல்லும்போது 128 சங்கீதத்துல இருந்து சொன்னாங்க, உன்னுடைய மனைவி எப்படியாக இருப்பாளா? ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கக்கூடிய அதை நம்ம நிறைய நேரம் யோசித்து பார்ப்பதில்லை. நம்ம எத்தனையோ நேரம் ரோட்ல போயிட்டு வர்றோம், கார்ல போறோம், பைக்ல போறோம், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா வீட்டுக்கு ஈவினிங் வர்றோம், எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். நாங்க சவுத்துக்கு போயிருந்தோம். நாங்க சொன்னா தெற்கு இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது நாங்க ஒரு கல்யாணத்துக்காக நாங்க போயிருந்தோம். அவங்க அம்மா எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க தான் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாங்க மாமா அத்தை அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டு அவர்களுடைய பிள்ளையும் அவங்க பார்த்துட்டாங்க. இப்ப அந்த பேரனுடைய கல்யாணம் அதுக்காக நம்ம போயிருக்கோம், அதையும் பார்த்துட்டாங்க. அப்ப எவ்வளவு நீண்ட நாளை ஆண்டவர் கொடுக்கின்றார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அப்ப நாம தலைமுறை தலைமுறைக்காக என்ன செய்கிறோம்?
எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 24:15 யோசுவா 24:15 யோசுவா சொல்லுகிறார். எப்படியாக சொல்லுகிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே நீங்கள் சேவிப்பது ஒன்று, நீங்கள் தேவனை வழிபடுவது ஒன்று, நீங்கள் தேவனை ஆராதிப்பது ஒன்று, நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக சபைக்கு வருவது ஒன்று. இங்கே யோசுவா எழுந்து நின்று என்ன சொல்லுகிறார்? சபைக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக நின்று என்ன சொல்லுகிறார்? நானும். எவ்வளவு ஒரு தைரியமா இருக்கு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? இன்னைக்கு பாஸ்டர் அதை சொல்ல முடியும். அவர் பாஸ்டருடைய பேரனையே அவர் பார்த்துட்டு அவர் சொல்லலாம், நானும் என்னுடைய வீட்டாரும் தேவனையே சேவிப்போம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசுவா சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார்? நானும். அவருடைய அடுத்த தலைமுறையை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நானும் இப்படிதான் இருப்பேன், ஆண்டவர் தான் ஆராதிப்பேன், என் பையனும் ஆராதிப்பேன், நானும் என் வீட்டாரும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அதனை சொல்ல முடியும்? நம்ம அதனை யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கு நாம் பைபிள் சொல்லிக் கொடுக்கிறோமா, ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறோமா, குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கின்றோமா? நம்ம அதை யோசிக்கணும். அப்பதான் பிள்ளைங்க வரும். எப்போ நீங்க எழுந்து சொல்ல முடியும்? நானும் என் வீட்டாரும் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் கர்த்தரை சேவித்திருந்தாலும் அப்படி சொல்ல முடியும். நான் என் பிள்ளைய வளர்த்திருக்கிறேன், என் பிள்ளை வந்துருவான். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்ப வரும்? அந்த ஒரு விசுவாசம் எப்ப வரும்? ஆண்டவரே நீர் சொன்னதை நான் பண்ணிட்டேன், ஆண்டவரே இனிமே பண்ண வேண்டியது நீர், ஆண்டவரே. நீங்க நாம என்ன பண்றோம்? சாப்பிடுறது ஒன்னா சாப்பிடுறது கிடையாது. இல்ல சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாலும் ஒவ்வொருத்தரும் டிவி பாக்குறது, இல்ல ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து மொபைல் பாக்குறது. ஆனா ஆண்டவர் எழுதுறப்பா சொல்லிட்டார், உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 6:7 நீ அவைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அது என்னவா பண்ணணுமா? அனுப்புறோம். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீ என்னெல்லாம் பண்ணணும்னு. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும். நீங்க அப்பா அம்மாக்கள் எத்தனை பேரு இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க? உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும், வழியில் நடக்கின்ற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகள். நீங்க எத்தனை அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட பேசுறீங்க? நீங்க ஆண்டவருடைய வாரியத்தை பேசுறதை விட்டுருங்க. எத்தனை பேர் பேசுறீங்க? நீங்க நமக்கு டைம் இல்ல, பிள்ளைங்களுக்கு டைம் இல்ல, நமக்கு டைம் இல்ல, ஒரே பிஸி. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஏதாவது ஒரு டிவி சீரியல், இல்லைன்னா மொபைல வச்சுக்கிட்டு யூடியூப் பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது, பேஸ்புக் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, டிக்டாக் பாக்குறது, இன்ஷாட்ஸ் பாக்குறது. அப்ப எப்படி நாம எழுந்து சொல்ல முடியும்? நானும். எப்படி நாம சொல்லணும்? அங்க என்ன போட்டிருக்கு பைபிள்ல? ஆண்டவர் கரெக்டா கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ உட்காரும் போது பேசு, நீ நடந்து போகும்போது பேசு, பையன் படுத்திருக்கும் பொழுது பேசு. அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப நீங்க எழுந்து சொல்லலாம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படியாக நாம செஞ்சிட்டோம்? அதான் முதலாவது காரியம். நம்முடைய வீட்டை முதலாவது. நிறைய பேர் நான் அதை பாக்குற ஊழியக்காரர்கள், இல்ல மேல வந்து மேடையில பேசுகிற என்ன மாதிரி ஆட்கள், இல்ல மூப்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க தேவனுக்குள்ளாக இருக்கும். பிள்ளைகள் ஒரு சாட்சியான வாழ்க்கையில் இருக்கணும். காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே பேசுவார்கள். தேவனை குறித்தும், தேவனுடைய வார்த்தையை குறித்தும், தேவன் செய்த செயல்களை குறித்தும் பேசுவது. இப்ப பாருங்க,
யோசுவா 4:7 இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கடந்து வருகிறார்கள். யோசுவா என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற பொழுது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள், ஒரு ஞாபகார்த்த கற்களை அவர் கொண்டு வருகிறார். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாள கற்கள். உங்க வீட்டுல இருக்கா? உங்க வீட்டுல நீங்க பண்றீங்களா? ஈவினிங் நைட் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, சொல்றீங்களா எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன், நான் ஒண்ணும் இல்லாம பஞ்சுகுலாவுக்கு வந்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். உங்க ஆபீஸ்ல நடந்ததை சொல்றீங்களா? இல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்றாங்க, அப்பா ஸ்கூல்ல ஒரே பிரச்சனைப்பா, அப்ப நீங்க சொல்றீங்களா பைபிள்ல வசனம் இப்படி இருக்குதுடா, ஆண்டவர் உனக்கு, கர்த்தராகிய தேவன் உனக்கு உதவி செய்வார். என்ன சொல்றாரு உபாகமத்தில்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும், படுத்திருக்கின்ற பொழுதும், நடந்து போகின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பேசுகின்றீர்களா? அப்படி பேசினாதாங்க தலைமுறை தலைமுறையாக நீங்க கர்த்தரை செய்வீர்கள். நீங்கள் அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அடையாள கற்களாகிய, அடையாளமாகிய சில செயல்கள் இருக்கிறது. உங்க வீட்டுல இருக்கும் ஏதாவது ஒரு காரியம், நீங்க அப்படி பண்ணும் பொழுது தேவனுடைய காரியங்களை பற்றி பேசுறோம். இப்ப நாங்க சொன்னோம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நாங்கள் இங்க வந்து 11 நாட்களாக 11 வருடங்களாக முடிந்திருக்கிறது. அப்ப இந்த வாரம் முழுவதும் நாங்கள் குடும்ப ஜெபம் செய்கின்ற பொழுது 11 வருஷம் ஆயிடுச்சுடா, நம்ம ஆண்டவருக்காக நன்றி சொல்லுவோம். ஒரு அடையாள கற்கள். பையனுக்கு பிறந்த நாள் வருது, அப்ப நீங்க சொல்லணும், போன பிறந்த நாள்ல நீ கஷ்டப்பட்ட, இந்த பிறந்த நாள்ல ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு. அடையாள கற்கள், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப நீங்கள் அப்படியாக செய்கின்றீர்களா? ஒரு அடையாள கற்கள் உங்களுடைய வீடுகளிலே இருக்க வேண்டும். அப்ப அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். இது பேசும்பொழுது என்ன தெரியுமா ஆகுது? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு வருவது மட்டுமல்ல, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு வருவது மட்டுமல்ல, அம்மாவுக்கும் மகனுக்கும் உறவு வருவது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் ஒரு பாசம். அப்பதான் அவன் நினைப்பான், இவ்வளவு அப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைய வளர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க நடக்கிறாங்க அப்படின்னா. எத்தனையோ பேர், எனக்கு நிறைய ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்க போய் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிருவாங்க. எனக்கு வேற வேலை இருக்குதுப்பா, நீ பாட்டுக்கு பார்த்து போப்பா. அப்பா சொல்லுவாரு, டே எனக்கு உடம்பு சரியில்லடா, வேற பிள்ளையே இல்லடா, நீ தாண்டா ஒரே பிள்ளை, உனக்காக தாண்டா நான் எல்லாம் பண்ணேன், வந்து கொஞ்சம் பாருடா. எப்பா வந்தேன்னா எனக்கு யூஎஸ்ல விசா போயிருப்பா, நான்லாம் வர முடியாதுப்பா, நீயே பார்த்துக்கோ, நான் வேணா பணம் அனுப்பிடுறேன், யாராவது வச்சு பார்த்துக்கோ. நிறைய பேர் பணமே அனுப்புறதில்ல, அது வேற விஷயம். அப்ப இன்னைக்கு குடும்பங்களிலே ஒரு ஒற்றுமை, அன்பு இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அப்பா அம்மா காரியத்தை சொல்லி கொடுக்கல. அவன் என்ன சொல்லுவான், நான் வளரும் போது நீங்க என்னோட உட்கார்ந்து பேசுறீங்களா, அப்ப எதுக்கு நான் வேலையை விட்டுட்டு வரணும்? கேட்பாலும் கேட்க மாட்டாங்க. அவன் கேட்கறது கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அது முக்கியம். நாங்க இப்போ போயிருந்த போது, தெற்கிந்தியா போயிருந்த போது, என்னுடைய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தோம், சுரேஷ் அப்படின்ட்டு. அவன் சிங்கப்பூர்ல ஒரு பெரிய வேலையில இருக்கிறான், நல்ல வேலை. நிறைய நேரங்கள்ல அவன் அங்க சிங்கப்பூர்ல தான் இருந்து வேலை செய்யணும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் டயாலிசிஸ்க்காக ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனோம். அதனால அவன் வந்து இங்க வந்து இருக்கிறான். அப்பா என்னடா பண்ணுவாரு, நான் அப்பாவுக்கு ஒரே பிள்ளடா சொல்றான். வேண்டாம், அப்பாவுக்கு ஒரே பிள்ளடா, அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அம்மா கூட்டிட்டு போக முடியாது, நான் தான் கூட்டிட்டு போகணும், அதனால நான் இங்க வந்து இருக்கிறேன். அதுதான் பாசம், அதுதான் குடும்பம். அந்த குடும்பம், பாசம், பிணைப்பு எப்படி வரும்?
படுக்கும் பொழுதும் எழுந்து நடந்து போகின்ற பொழுதும் வழியிலும் நீங்கள் பேசிக்கிட்டீர்களா? இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பிள்ளை கையில மொபைல கொடுத்துறோம், சொல்ல ஒளிஞ்சு இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான். கிடைக்குதா இல்லையா? நாமெல்லாம் முன்னெல்லாம் கடைக்கு போகும்போது அப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க, அப்ப நம்ம அழுவோம், எனக்கு சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும். ஒண்ணு வாங்கி கொடுக்காம 2 போட்டு போட்டு சும்மா இருக்கா அப்படின்றோம். இன்னைக்கு என்ன ஆகுது? பிள்ளை கையில மொபைல். அவன் எங்க போறானே தெரியல. அவன் கடைக்கு போறானா, சினிமாவுக்கு போறானா, சாக்கடைக்குள்ள போறானா, போயிட்டே இருக்கிறான். அப்ப எப்படி குடும்பம் வளரும்? அப்ப எப்படி குடும்பமாக பிணைப்பு வரும்? குடும்ப அன்பு வரும்? அப்பா அம்மா மேல எப்படி பாசம் இருக்கும்? அவனுக்கு அப்பாவே தெரியல, அவன் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி வரும்? அப்ப அடுத்த தலைமுறை நீங்கள் தயாரிக்கிறீர்களா? அடுத்த தலைமுறையே தேவனை ஏற்றுக்கொள்ளுமா? அடுத்த தலைமுறையே பைபிள் படிக்குமா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், முன்னால சின்ன பிள்ளைங்க எல்லாம் வசனம் சொல்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஏன் அவங்க சொல்றது இல்லை அப்படின்னு? அப்பா அம்மாக்கள் நீங்க வசனம் சொல்றீங்களா? நீங்க அப்பா அம்மாக்கள் வசனம் சொன்னாங்கன்னா பிள்ளைங்க வசனம் சொல்லும். அப்ப நீங்கள் அடுத்த தலைமுறையை தயாரிக்கிறீர்களா? நீங்க பாஸ்டர் 3 தலைமுறையை தயாரிச்சிட்டாங்க, அவங்க அம்மா 4 தலைமுறையை தயாரிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறையை தயாரிக்கிறீர்களா? நீங்கள் படுக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும் டின்னர் சாப்பிடுகின்ற பொழுதும் காலையில எழுப்பி பேசுகின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறீர்களா? இல்ல நீங்க பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க பையன் கிட்ட மொபைலை கொடுத்துக்கிட்டு அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்பொழுதுதான் நீங்க என்ன சொல்ல முடியும்? நானும் சொல்லுங்க பாப்பா. இந்த பக்கத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் ஒருத்தர் தான் சேவிச்சுக்கிட்டே இருக்கிறார். மற்றவங்கள சொல்லுங்க பாப்போம். அவர் சேவிச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் சகோதரிகளை சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே சிஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதனாலதான் அம்மாக்கள் பாஸ்டருக்கு அப்படிதான், எனக்கும் அப்படிதான். எங்க அம்மா தான் எல்லாம் இப்படி தேவனுக்குள்ளாக வளர்த்து ஜெபத்துல வளர்த்து. ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த இப்படியாக நம்ம பார்க்கிறது தலைமுறையை கொண்டு வருவது, தயாரிப்பது என்பது நானும் என் வீட்டாரும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. யோசுவா எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 1:6 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய தேவன் அவனை கூட்டிட்டு வந்து மோசே இறந்து போகிறான். இங்க என்ன சொல்கிறார்? பலை கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவாவினுடைய ஊழியம் என்ன? நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் சபை மட்டும், என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இல்ல. என்னது? எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் நான் மட்டும் சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்? நீ இவர்களுக்கு எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுப்பா. நான் அவனுக்கு சொல்லிட்டேன், அவங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு சுதந்திரிக்க நீதான் அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய போகிறார். நீதான் அவர்களுக்கு பங்கெடுக்க கொடுக்க போகிற. அப்ப நீங்க அடுத்தவர்களுக்கு பங்கு கொடுப்பதற்கு, சுதந்திரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்பதான் தலைமுறை வளரும். தலைமுறை அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நாம் எல்லாரும் சுதந்திரிக்கணும். அப்பதான் ஒரு சந்தோஷம். சபைக்குள்ள வரணும். நீங்க ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது, எல்லா குடும்பமும் கஷ்டப்படுது, நல்லா இருக்குமா? சபையில ஆராதிக்க முடியுமா? அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து, அதான் பைபிள்ல அடிக்கடி நான் இதனை ஆராதிக்கும் போது எத்தனையோ காரியங்களை நான் பார்த்தேன். சங்கீதம் 23 இன்னைக்கு சிஸ்டருடைய பொண்ணு அதை சொல்லும் பொழுது வசனத்தை சொன்னா, சங்கீதம் 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நம்மளை எத்தனை பேருடைய பாத்திரம் நிரம்பி வெளியே போகும், மற்றவர்களுக்கு போகுது. பாத்திரம் நிரம்பி வழிகிறதே அடுத்த பெரிய பாத்திரத்தை எடுத்துவோம். நானே தான் வச்சுக்கிறோம், வேற எங்கேயும் போகக்கூடாது.
எத்தனை பேர் நான் அதை பண்றோம்? பாத்திரம் நிரம்பி வழிகிறது, வெளிய போகுது. அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நிறைய ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாரு, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன். ஆண்டவர் எனக்கு நல்லா இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, 3வது வாரத்துல ஜோயல் எல்லாருக்கும் பிரியாணி போட போறான் அப்படின்ட்டு, சிக்கன் பிரியாணி போட போறான் அப்படின்ட்டு. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களா என்னோட வந்து சந்தோஷமா இருக்கிறேன். சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையில பைபிள்ல நீங்கள் தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் முழு இந்த ஆதி சபை வருகின்றது. அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆதியாகமம் 2ல நம்ம பார்க்கலாம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:45 நம்ம பார்க்கலாம். அவர்கள் யாரும், அந்த சபையில வந்தவங்க யாரும் தேவையில்லாமல் இருக்கும்படியாக எல்லாரும் இதெல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். இது எனக்கு தான், நான் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது பகிர்ந்து கொள்வார்கள். பாஸ்டர் ஒரு கார் வச்சிருக்கிறாங்க. இப்போ நடக்குதான்னு தெரியல. முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கும் பொழுது சபையில இருக்கிற எல்லா மக்களும் வந்து, பாஸ்டர் நான் அங்க போன கார் கொடுங்க பாஸ்டர், நான் இன்னொரு இடத்துக்கு போன கார் கொடுங்க பாஸ்டர், கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்லுவாரு. சில நேரம் கார் எடுத்துட்டு போய் உடைச்சு கொண்டு வருவாங்க, நான் தான் ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிறீர்களா? நீங்க சர்ச்சைக்கு வர்றீங்க, முதல்ல நீங்க ஆட்டோ பிடிச்சி வந்தீங்க, அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு பைக் கொடுத்தாரு, அப்புறம் உங்களுக்கு கார் கொடுத்தாரு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே கூட்டிட்டு வந்தீங்களா? நான் மட்டும் ஜம்முன்னு வரணும், ஆண்டவர் ஒண்ணு ஆசீர்வதிக்கல, நீ அழுக்கு புடிஞ்சு நீ அப்படியே நல்லா வேர்வை பிடிச்சி நீ பாட்டிக்கு வா, நான் மட்டும் ஏசில வருவேன் அப்படின்னு இருக்கீங்களா? உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? நான் பகிர்ந்து கொடுப்பேன், நீங்க வாப்பா, சேர்ந்து வாங்க, நம்ம போகலாம். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? தேவை என்று ஒரு இல்லாதபடிக்கு ஆதி சபை இருக்கு. நம்ம இதுல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை பற்றி நிறைய நம்ம பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்ற பொழுது 2 நாளாகமம் 14:7 சிஸ்டர் இதை வைத்து ஒரு நேரம் ஒரு பிரசங்கம் கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஊழியமாக வார்த்தையாக மாறியது. இந்த ஆசா ராஜா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அப்ப நாம என்ன பண்ணணுமா? நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாரு? அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோம். அப்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவர் விட்டுறல. அவர் என்ன சொல்றாரு? இந்த சபையே நல்லா இருக்கணும், நாம் கோபுரங்களையும் அலங்கங்களையும் கெட்டி என்ன பண்ணுமா? தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோம். நம்ம சபையில எந்த ஒரு குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் ஜெபத்தினால நான் தாழ்பால்களை உறுதிப்படுத்துவேன். ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லும் பிரேயர் நடந்துச்சு. 11 இருந்து 1 மணி வரைக்கும் பிரேயர் நடந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் நாங்க வெளியே போயிருந்தோம். அப்புறம் காலையில 6 மணிக்கு நடப்போம். நாங்க காலையில 6 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கும்பொழுது பீச்சுக்கு போவோம். என் ஒய்ஃப் ஒரு ஜோல்னா பை கொண்டு வந்திருந்தா. ஏண்டி ஜோல்னா பை கொண்டு வர்ற? பீச்சுக்கு போறதுக்கு எதுக்கடி ஜோல்னா பை? ஐபேட் இருக்குது, சர்ச்சு பிரேயர் ஆரம்பிச்சிருக்கிற, நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன், நீங்க எல்லாம் பீச்சுக்கு போங்க. கர்த்தர் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார், கோபுரங்களையும் அலங்கங்களையும் கட்டி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோம். நாங்க மகாபலிபுரம் போயிருக்கிறோம், அங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆளை காணும். என்ன அப்படி சுத்தி வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஐபாட் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 11 மணி ஆயிடுச்சு, ஆரம்பிக்கணும், நான் ஆரம்பிச்சுட்டு உங்களோட வந்துடுறேன். கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தால், இளைப்பாறுதலை கொடுத்தால், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல என்னது? இந்த சபையும் நல்லா இருக்கணும்ட்டு
கோபுரங்களையும் அலங்கங்களையும் உண்டு பண்ணி கால்களினாலே உறுதிப்படுத்துவோமா? நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? நாம அப்படி நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சபை இப்படி இருக்காது. பாஸ்டர் நினைக்கிற மாதிரி அது ஸ்டேடியத்துல தான் நம்ம மீட் பண்ணுவோம். அல்லேலூயா. இது மட்டுமல்ல, பேதுரு கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து விடுகிறார். அப்புறம் பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு போய் சொல்றாரு, லூக்கா 22:32, உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு, என்னமா நீ குணப்பட்ட பின்பு, எடுங்க பாப்பா, லூக்கா 22:32. சகோதரரை ஸ்திரப்படு, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படு. நீ குணப்பட்ட பின்பு என்ன பண்ணணுமா? சகோதரரை ஸ்திரப்படு. முதல்ல நாம குணப்படணும். குணப்பட்ட பின்பு என்ன பண்ணணுமா? மற்றவர்களை ஸ்திரப்படணும். அதுதாங்க கிறிஸ்தவ ஊழியம், அதுதாங்க கிறிஸ்தவ அழைப்புதல். நாம முதல்ல ஸ்திரப்படணும். ஸ்திரப்பட்ட பின்பு என்ன பண்ணணும்? மற்றவர்களை ஸ்திரப்படணும். அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்பான், பெரிதான கட்டளை என்னது அப்படின்னா, முதல்ல என்ன சொல்லுவாரு? கர்த்தராகிய தேவனே முழு மனதோடு, அதுதான் முதலாவது. அப்புறம் என்ன சொல்லுவாரு? அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கொள்கை. மற்றவர்களிடத்திலும் அன்பு செய்வது. நம்மள எத்தனை பேர் அதை பண்ணுகிறோம்? எத்தனை பேருக்கு பாத்திரம் நிரம்பி வழிகிறது? எத்தனை பேர் மற்றவர்களுக்காக அலங்கங்களை உண்டு பண்ணி கால்பாடுகளை உறுதிப்படுத்துகிறீர்கள்? அதுதான் கிறிஸ்தவ ஊழியம். அப்பதான் அடுத்த தலைமுறை வரும். இன்னைக்கு நான் சொன்ன, நாங்க ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அவங்க இப்ப மாமா இறந்துட்டாங்க, ஜெகல்ராஜ் அப்படின்ட்டு. அவங்கதான் எங்க அம்மாவுக்கு முதல் வேலை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் ஒரே ஊரு, அவங்கதான் எங்க அம்மாவுக்கு முதல் வேலை எடுத்து கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நாங்க நல்லா இருக்கோம். அதனாலதான் நாங்க போனோம். அவங்க சொல்லிருக்கலாம், அவங்களுடைய சொந்த தங்கச்சி, ஜெகல்ராஜுடைய சொந்த தங்கச்சி வேலை இல்லாம இருந்தாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் தங்கச்சி நல்லா இருக்கிறா, குடும்பம் நல்லா இருக்குது, இன்னொரு தங்கச்சி இருக்கிறா, அவ கஷ்டப்படுறா, அவளுக்கு சாப்பாடு கூட கஷ்டம், அவளுக்கு நான் முதல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறா? அதனால இப்ப என்னாச்சு, அவரு மறைந்து போய்விட்டார். இன்னைக்கு எங்க குடும்பங்கள், நாங்க சகோதரர்களாக இருக்கு, நாங்க அவங்களை போய் பார்க்கிறோம். தலைமுறை, அடுத்த தலைமுறை. அப்ப நீங்க அப்படி இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நாம் பாத்திரம், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? நாம் மற்றவர்களுக்காக அலங்கங்களை உண்டு பண்ணி, கோபுரங்களை உண்டு பண்ணி, தாழ்பால்களை உறுதிப்படுத்துகிறோமா? நம்ம கேட்கணும். நான் சொன்ன மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல எலியாவுடைய காலத்துல எலியா சொல்வாரு, கோதுமை கிடைக்காம போயிடும், பஞ்சத்துல இருக்கும். அப்ப அவர் சொல்வாரு, கோதுமை இப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 2 தொழுநோயாளிகள் சிரியா தேசத்தினுடைய படை அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்க எல்லாம் ஓடி போயிருப்பாங்க. அவங்க அங்க நல்ல கோதுமை தானியெல்லாம் இருக்கும், சாப்பிடுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இது நற்செய்தியினுடைய நாள். நாம மட்டும் எப்படி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நாம ராஜாட்டத்துல போய் சொல்லுவோம். அதுதாங்க நற்செய்தி. அதைத்தான் ஆண்டவர் உங்களை அழைக்க சொல்லியிருக்கிறார். எனக்கு தேவன் நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லது செய்வார். அதை சொல்றதான் நற்செய்தி. வேற ஒன்றுமே இல்லை. நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் தொழுநோயாக இருந்தேன், கஷ்டப்பட்டேன், சர்ச்சைக்கு வந்தேன், பைபிள் படிச்சேன், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்தேன், சபையில ஜெபிச்சாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அதைத்தான் உனக்கு சொல்றேன், நீயும் சர்ச்சைக்கு வா. அதுதாங்க நற்செய்தி. நீங்கள் அதை சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் சொன்னோம்னா சர்ச்சை ஸ்டேடியத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அப்போ தலைமுறை வளர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே பெரிய பாத்திரமா மாத்திர கூடாது. ஆண்டவரே மற்றவர்களுக்கு
பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அப்பதான் மற்ற தலைமுறைகளும் அவர்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க அப்படி பண்றீங்களா? இரண்டாவது காரியம், நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய விட வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க எப்படியாக ஹெல்ப் பண்றீங்க? நீங்க எப்படியாக உதவி செய்கிறீர்கள்? அதான் இரண்டாவது. மூன்றாவது பாருங்க, அந்த அந்த யோசுவாவிலேயே நம்ம பார்க்கலாம். யோசுவா 14:11 காலேப் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுல அவர் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு? 80 வயசுல எனக்கு 40 வயசுல இருந்த பலன் எனக்கு 80 வயசுல இருக்குது அப்படிங்கிறார். நம்மள எத்தனை பேரு அப்படி சொல்ல முடியும்? அவர் 80 வயசுல என்ன தெரியுமா சொல்றாரு? பாருங்க, அடுத்த வசனத்துல அவர் சொல்கிறார். யோசுவா 14:12 மலை நாட்டை எனக்கு கொடுத்த கஷ்டமான ஒரு இடத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு பலன் இருக்குது, நான் அதனை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். இன்னைக்கு பாஸ்டர் காலைல 6 மணிக்கு வந்து ஜெபி அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஜெபிக்கிறது இல்ல. கஷ்டமான காரியத்தை விட்டுருங்க. நீங்க காலையில என்ன சொல்றாரு? 80 வயசு ஆச்சுப்பா, எனக்கு ஈஸியான நிலத்தை எனக்கு கொடுக்காத, கஷ்டமான நிலத்தை கொடு, மலை பிரதேசமான நிலத்தை கொடு, நான் போய் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், எனக்கு அந்த பலன் இருக்குது. சபையில உள்ளதான கஷ்டமான ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பண்றீங்களா? இன்னைக்கு நம்ம 4 சேரை தள்ளி போட்டு அதை தொடச்சு போட்டால அப்பா முதுகு வலிக்குது. அவர் என்ன சொன்னார்? 80 வயசுல 40 வயசுல உள்ள பலன் இருந்துச்சு. நான் அதான் எனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு 80 வயசுல நான் இதை சொல்லணும். ஆண்டவரே, உங்க எல்லாருக்காகவும் அதான் ஜெபிக்கிறேன். 80 வயசுல நம்ம எல்லாரையும் பார்க்கணும். 80 வயசுலயும் குதிக்கணும். நம்ம எல்லாரையும் குதிக்க வைக்கணும். 80 வயசுல நம்ம என்ன சொன்னோம்? எனக்கு 40 வயசுல இருக்கிற பலன் இருக்கு. நாம சொன்னோம், கஷ்டமான ஒரு காரியத்தை கொடுங்க பாஸ்டர், நான் போய் பண்ணிட்டு வர்றேன் பாஸ்டர். நீங்க சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறீங்க. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? பர்கர், பீஸா, எல்லா பிளாஸ்டிக் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு குர்குரு சாப்பிட்டு வயிறுலாம் குர்குருன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எத்தனை செய்தி வருது? 40 வயசுல கார்டியாக் அரெஸ்ட் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. நம்முடைய அப்பாக்கள், நம்முடைய மூதாதையர்கள்லாம் அவங்க 90 வயசுலயும் ஜாலியா ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன எக்ஸசைஸும் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லா இடத்துலயும் எந்த பொருட்படுத்தாலும் பிரச்சனை. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு புருஷனோட பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு நாம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் 80 வயசுலயும் 40 வயசுல இருக்கிற பலன். அர்ஜுன் பிரதர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற பார்க்ல போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எனக்கு என்னமோ ஞாபகத்துல, எனக்கு என்னமோ என்ன தோணுதா, 80 வயசுல அவர் சொல்லுவாரு, எனக்கு 40 வயசுல இருக்கிற பலன் மாதிரி. நீங்க எத்தனை பேர் அப்படி பண்றீங்க? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இந்த உடம்பு என்னமா? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். நீங்க அந்த மாதிரி பாத்துக்கிறீங்களா? இந்த ஆலயத்துல, சபையில உங்க குப்பையை போடுவீங்களா? ஏன் உங்க உடம்புல குப்பையை போடுறீங்க? இங்க உட்கார்ந்து சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுவீங்களா? ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? அப்போ 80 வயசுலயும் 40 வயசு மாதிரி இருக்கும். நான் சில சமயம் காலையில வாக்கிங் போகும்போது, ஜாகிங் போகும்போது அம்மாவை பார்ப்பேன், ராதாகிருஷ்ணன் அம்மாவை பார்ப்பேன். இன்னும் அந்த ஒரு பலத்தோடு போவாங்க அவங்க. நான் நிறைய நேரம் யோசிப்பேன், இந்த மாதிரி பலன் நமக்கு இருக்குதா? அவங்க மாதிரி ஃபாஸ்டா நம்மளால நடக்க முடியுமா? உங்களால நடக்க முடியுமா? 80 வயசுல 40 வயசு பலன் உங்களுக்கு இருக்குமா? இன்னைக்கு 40 வயசுலயே பலன் இல்லையா? நீங்க 40 வயசுல பலன் இல்ல. நான் சொன்ன தெரியுமா? நீங்க பாஸ்டர் பாருங்க, பாஸ்டருடைய அம்மா பாருங்க, 4வது தலைமுறையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நம்ம அடுத்த தலைமுறையை பார்க்க முடியுமானே தெரியல. அடுத்த தலைமுறை வளர்ந்து அவர்களுடைய திருமணத்தை பார்ப்போமா அப்படிங்கறது நமக்கு கஷ்டமா இருக்குது. ஐயோ, என்ன ஆகுமா? எனக்கு இப்பவே ஆபத்தா கொஞ்சம் 80 வயதிலும் 40 வயது மாதிரி பலன். அப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்கணும்.
காரியங்களை செய்யணும். கண்ட காரியத்தை சாப்பிட்டு இருக்க கூடாது, கண்ட காரியத்தை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்ப நாம என்ன பண்ணோம்? சிஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, இப்படி டான்ஸ் ஆடி பாடுறதுக்கு. அப்ப பாடணும். பாஸ்ட் ஜம்ப் பண்ண சொன்னாங்கன்னா ஜம்ப் பண்ணணும். நம்மளுக்கு 2 நேரம் ஜம்ப் பண்ணாலே முடிச்சு வேணும். பாஸ்ட் ஒரு ஸ்டெண்ட் வச்சுட்டு 5 நேரம் ஜம்ப் பண்ணுவோம். அப்படிதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். 80 வயசுலயே 40 வயசு மாதிரி எனக்கு இருக்குது. 2 ஸ்டெண்ட் வச்சிருந்தாலும் 1 ஸ்டெண்ட் வச்சிருந்தாலும் நான் பண்ண முடியும். நம்மள எத்தனை பேர் அப்படி பண்ண முடியும்? சிஸ்டர் சொல்லுவாங்க ஜம்ப் பண்ணுங்க, சுத்துங்க அப்படின்னா சுத்த தெரியாது. சுத்தினா எனக்கு தான் சுத்தல சிஸ்டர், உட்கார்ந்து போல இருக்கு. அப்ப இப்படி நீங்க அடுத்த தலைமுறையை பார்க்க போறீங்க. அடுத்த தலைமுறை எப்படியாக வளர போகிறது? உங்களை பார்த்து அடுத்த தலைமுறையா இருக்கும். அப்ப காலையிலே போல நாமும் அடுத்த தலைமுறை நாம சொல்லணும். பாஸ்டர் சொல்றாரு ஸ்டேடியம் வந்துருச்சு பாஸ்டர், கஷ்டமான காரியத்தை கொடுங்க பாஸ்டர், எல்லா இடத்துலயும் சேர் போடுற இடம் வேலை ஏன் வேலை தான் பாஸ்டர், நான் பண்ணிடலாம் பாஸ்டர் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி காலேஜ் சொன்னாரு, மலை பிரதேசத்தை இடம் கொடு, நான் போய் சுதந்திரிச்சுக்கிறேன். நம்மளால அதை சொல்ல முடியுமா? நேரம் வருங்க. காலேஜ் ஏன் தெரியுமா அப்படியே பண்ணாரு? அவருக்கு தெரியும் தேவன் சொல்லுகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. கட்டாயமாக இது நடக்கும். நான் வந்து அந்த நிலத்துக்கு போவேன், அந்த நிலத்துல நான் சுதந்திரிக்க போகிறேன். அந்த நிலத்துக்கு நான் போய் பார்த்தேன், அது மலை பிரதேசமான நிலம், அதை நான் சுதந்திரிக்கணும். அதனால நான் என்ன திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள போகிறேன். அதனாலதான் அது நடந்த பிந்தி 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாரு? அந்த மலை பிரதேசத்தை எனக்கு கொடு. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஸ்டேடியத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஜோக் இல்ல. இன்னும் 40 வருஷம் ஆகலாம். அதை பார்க்கும் பொழுது நீங்க சொல்ல முடியுமா பாஸ்டர் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா நான் போய் பார்த்துட்டு வர போறேன் பாஸ்டர், அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா நான் சேர் அரேஞ்ச் பண்ண போறேன் பாஸ்டர், அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா போய் நான் வந்து நடந்து போய் ஜெபிச்சுட்டு வர போறேன் பாஸ்டர், உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க அந்த மாதிரி உங்க உடம்ப பாத்துக்கிறீங்களா? அப்பதான் தலைமுறையாக நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா.